விஷயம் அப்போ கண்டிப்பா இந்த கதைக்கு ஆக்டா இருப்பேன், நான் இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு சார்? இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு. ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டரும் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றி இருக்குது. அதுதான் இன்னொன்று தியா அந்த இப்போ இந்த ட்ரெயிலரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு. ஆமாம், இல்லை அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கே, இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஆடியன்ஸ் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு அந்த படம் அந்த இயக்கியிருக்காங்க. ஆமாம், ஆமாம், பொறுத்து வந்து பார்க்கணும்.